நதி அப்படி ஒரு நதியே இல்லைன்னு சொல்லி ஒரு பதில் வருது அரசாங்கம் தரப்புல இருந்து. ஆனால் அப்படி ஒரு நதி மேற்கு தொடர்ச்சி மலையில் பெரியநாயக்கம்பாளையம் பக்கத்தில் வந்து ஒரு இடத்துல ஆரிஜின் ஆகி அது வந்து போய் சுல்தான்பேட்டை பக்கத்தில் ஒரு 54 கிலோமீட்டர் வந்து பயணம் பண்ணி ஒரு நொய்யலுடைய கலந்து நொய்யல்லேருந்து அது காவேரியில் போய் கலக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டாக்குமெண்டேஷன் பண்ணோம். அது எங்கே ஆரிஜின் ஆகுது, அது எங்கே டிஸ்டர்ப் ஆகிருக்கு, எங்கே தடுக்கப்பட்டிருக்கு, ஆக்கிரமிப்பு, இதெல்லாம் எழுதி ஒரு ஆவணப்படுத்தணும். அந்த ஆவணப்படுத்துவதன் விளைவாக ஒரு 12 கிராம ஊராட்சிகள் 8 பேரூராட்சிகள் எல்லாத்துலேயும் வந்து தீர்மானம் நிறைவேற்றினாங்க, சட்டசபையில் பேசினாங்க, பார்லிமெண்ட்டில் பேசினாங்க. இன்றைக்கி அத்திக்கடவு அவிநாசி திட்டம் சொல்லி ஒரு மிகப்பெரிய திட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. அந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக வந்து இந்த கௌசியா நதியை வந்து மீட்டெடுத்து இன்றைக்கி 70க்கும் மேற்பட்ட இடங்களில் வந்து தடுப்பணை இது பண்ணி அந்த ஆக்கிரமிப்புகள்லாம் அகற்றப்பட்டு அந்த 2017 பல 30 ஆண்டுகளுக்கு பின்ன வந்து அந்த கௌசியா நதி உயிர் பெற்று இன்றைக்கு 70க்கும் மேற்பட்ட கிராமங்களில் குளம் குட்டை கம்மாய்களை வந்து அதை நிறச்சி